ஹலோ, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் அலையாம வீட்ல இருந்தபடியே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது சாதிச் சான்றிதழ் வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியும். தமிழ்நாட்டுல ஆன்லைன்ல இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு தான் நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றது? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கா? டோன்ட் வரி. இந்த முழு ப்ராசஸையும் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸா இப்போ நாம பார்க்க போறோம். சரி, முதல் செக்ஷன் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நாம இந்த முழு வேலையும் சில சுலபமான படிகளா பிரிச்சிருக்கோம். இதை முடிக்கும்போது அட இவ்வளவுதானா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. ஓகே, இப்போ உங்க லேப்டாப் இல்லனா கம்ப்யூட்டரை ரெடியா எடுத்துக்கோங்க. எங்கேயும் அலைய தேவையில்ல. வீட்ல இருந்தபடியே இது எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். ரெடியா? வாங்க முதல் ஸ்டெப்புக்கு போலாம். ஓகே, செக்ஷன் 2 இதுல என்ன பண்ண போறோம்னா போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணி நமக்கு வேண்டியதை செலக்ட் பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டிஎன் இ-சேவை போர்ட்டலை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அக்கவுண்ட் இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க லிஸ்ட்ல இருக்கிற சர்வீஸ்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது சாதிச் சான்றிதழை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கே ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அடுத்தது செக்ஷன் 3. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். டீடைல்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது. ஏன்னா இங்க நீங்க கொடுக்கிற தகவல் தான் உங்க சர்டிஃபிகேட்ல வரப்போகுது. சோ கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. இதுல உங்க பேரு, அட்ரஸ், அப்பா அம்மா பேருன்னு எல்லாத்தையும் கரெக்டா ஃபில் பண்ணணும். முக்கியமா ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்க. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பின்னாடி பிரச்சனையை கொண்டு வரலாம். அதனால டபுள் செக் பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க லிஸ்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் உங்க அப்பா இல்லனா அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஒரு சின்ன டிப், இதெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். சூப்பர். நாம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதாவது பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்றது. அவ்வளவுதான், வேலை முடிய போகுது. கடைசியா நீங்க கொடுத்த எல்லா டீடைல்ஸையும் டாக்குமெண்ட்ஸையும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு அந்த சின்ன ஃபீஸை மட்டும் ஆன்லைன்ல பே பண்ணிடுங்க. பே பண்ணதும் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான், முடிஞ்சுது. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள்னு? இனிமே இதுக்காக அலையவே வேண்டாம். வீட்ல இருந்தே நீங்களே பண்ணிரலாம். சரி, அப்ளை பண்ணியாச்சு. சர்டிஃபிகேட் எப்போ கைக்கு வரும்னு யோசிக்கிறீங்களா? யூசுவலா ஒரு 7 இருந்து 15 வேலை நாட்களுக்குள்ள ரெடி ஆயிடும். நீங்க ஆஃபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு இதே போர்ட்டல்ல உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் ரெடி ஆனதும் இங்கிருந்தே டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்க நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தும். சரி, போறக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி வேற என்னென்ன கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் இப்படி ஈஸியா ஆன்லைன்ல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில்களை யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.